இன்னொரு பக்கம் போய் பார்த்தா சம் யூடியூபர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லது நடக்கு அப்படின்னா அதை போய் அவங்க பார்க்குறதே இல்லை. அந்த இடத்துல டேப்பில் தண்ணி வரல, இந்த இடத்துல சில பேர், அதாவது இன்னும் சில நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக பார்க்க வந்தீங்களா இல்லை அரசியல்வாதியாக பார்க்க வந்தீங்களா, நீங்கள் இப்படி, அதாவது ஒரு சின்ன பையன்ட்ட போய் கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 14, 15, 13 இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அரசியல்னா என்னன்னே அவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவன்கிட்ட போயிட்டு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கேட்குறது தேவையா? ஸோ தேவையில்லாத விஷயம். அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணால், நிறைய பேர் கொடியை போட்டுட்டு அங்கங்கே போய் அவன் குவாட்ரு பிரியாணி அவன் வேண்டியதை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதையும் பார்த்துட்டு டிவிகே தொண்டர்கள்லாம் இப்படி, டிவிகே தொண்டர்கள்லாம் அப்படி ஒன்றா போடுறாங்க. ஸோ இது நான் சப்போர்ட்காக பேசலை. என்ன அப்படின்னா, ஒரு சேனல்லையே அந்த லைவையும் போடுறான், அவனுக்கு வியூஸும் வேணும், அவனுக்கு காசும் வேணும்னு சொல்லிட்டு அவன் லைவையும் போடுறான். அதே சேனல்லையே அவர் போனதுக்கப்புறம் தப்பு தப்பாகவும் போடுறான். ஒருத்தன் போட்டிருக்கான், டிவிக்கு இது ஆரம்பித்தோடனே எல்லா தொண்டர்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போடுறான். அதிலே மாலை 4:30 4:50 ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஸோ விஜய் நான் போனதுக்கப்புறம் தான், அதாவது மீட்டிங் முடிஞ்சிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் ½ ஹவரில் அந்த முடிவுரை முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு விஷயம் வேணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் அதை டக்குன்னு போடுறது.